சர்விக்கல் ஸ்லிப் டிஸ்க் இதுக்கு எண்டோஸ்கோபி மூலமாக கீஹோல் ஸ்பைன் சர்ஜரி பண்ணலாமா? இது வந்து கமெண்ட் செக்ஷனில் சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னோட அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் சில பேஷண்ட்ஸ் இதை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஏன்னா கீழ் முதுகில் வரக்கூடிய லம்பார் டிஸ்க் இதுக்கு வந்து ரொட்டீனாக எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எப்படி கீழ் முதுகில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கழுத்து பகுதியிலும் டிஸ்க் தானே விலகுது. ஸோ அதையும் நீங்கள் எண்டோஸ்கோப்பியில் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி எதுக்காக பண்ணுறோம், அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கு. ஸோ எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரியாக இருக்கட்டும், எந்த சர்ஜரியாக இருக்கட்டும், பேஷண்ட்ஸ் கேட்குறது வந்து தழும்பு. ஸோ எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரினா டாக்டர் வந்து தழும்பே இருக்காது இல்லையா, நீங்கள் தையலே போட மாட்டீங்க இல்லையா, இன்செஷன் எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தையல் போடுறது அப்படின்றது இம்பார்ட்டண்ட். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் உள் தழும்பு, அதாவது ஸ்கின்ல ஏற்படுறத விட அந்த ஆப்ரேட்டிவ் ஃபீல்டு உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல், தசைகள் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், உள்ளே எந்தவித தழும்பும் இல்லாமல் தையல் போடாமல் சர்ஜரி பண்ணிட்டு வரமோ அந்த அளவுக்கு அந்த பேஷண்ட்ஸுக்கு ஃபாஸ்டர் ரெக்கவரி இருக்கும்.